ஆமீன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். ஆமேன், ஆமேன். ஆமீன். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆராதனைக்கு முன்பாக 19வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்லுவோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிருகையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது. பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையிலோட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் பொம்மைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதியை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவையுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தென்கோட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளவையுமாய் இருக்கின்றன. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்திற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய பாதத்தில் நின்று நாங்கள் ஒரு மனமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமை பொருந்திய உம்முடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கனம் பொருந்திய உம்முடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான சிங்காசனத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை சொல்லி வருவோம் என்று உம்முடைய பாதத்தில் நின்று நாங்கள் வாக்களிக்கிறோம் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை நாங்கள் சொல்லி வரும்போது உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் படுத்த இன்னுமாய் நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தர வேண்டும் என்று வாஞ்சியோடு உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட நடந்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் உன்னதமானவர் என்றுமே ஆராதிக்கிறேன். நீர் பரிசுத்தமானவர் என்றுமே ஆராதிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்றுமே ஆராதிக்கிறேன். நீர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்றுமே ஆராதிக்கிறேன். சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் ஆண்டவரே. சுரமண்டலத்தை கொண்டு உம்முடைய நாமத்தை ஆராதிப்பேன் தகப்பனே. உம்முடைய சத்தியத்தை வீணியை கொண்டு நான் துதிப்பேன் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் போகும் போதும் வரும்போதும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எங்களை நெருக்கி உம்முடைய கரத்தை எங்கள் மேல் நீர் வைத்து எங்களை காத்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விரோதிகளுடைய பற்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காமல் ஆக்கிரமித்து சிறும் சத்ருவுக்கு எல்லாம் எங்களை விலக்கி காக்கிறதற்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உம்முடைய ஆலோசனைகள் எங்களுக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாசல் நிலை கதவுகளில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நான் பூசுகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் உம்முடைய பாதத்தில் தருகிறேன். ஒவ்வொருவரும் வசிக்கிற இல்லங்களில் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் பரிசுத்த ரத்தத்தை வாசல் நிலை கதவுகளில் நான் பூசுகிறேன் ஆண்டவரே.
இருக்கிற இல்லங்களில் நான் தெளித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இயேசு என்ற வல்லமை உள்ள நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. குடும்பங்களின் எல்லைகள் சமாதானம் உள்ளவர்களாக மாறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்ப சமாதானத்தை தந்து நீர் வழி நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உச்சிதமான கோதுமையினால் ஒவ்வொருவரையும் நீர் திருப்தியாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரின் மன விருப்பத்தின்படி அவர்களை நடத்தி செல்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரின் கரத்தை பிடித்து நான் எனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு தருபவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்றவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவராய் சமாதானம் தந்து நடத்தும் தேவாதி தேவனாய் இதுவரையும் எங்களை அதிசயப்படத்தக்க விதமாய் நடத்தி கொண்டு வருபவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். குறைவில்லாமல் நடத்துபவரே உம்மை ஆராதிக்கிறேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். நீர் கிருபை அளித்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அளவில்லாத கிருபைகளால் எங்களை மூடின தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரை எங்களை தலைமுறை தலைமுறையாக காத்த எங்கள் நல்ல தேவனே, எங்கள் பரிசுத்தமான தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமான தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலம் தரும் தேவன் யெகோவா ஈராய், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவன். இனிமேலும் இதுவரை காத்த தேவன், இனிமேலும் நீர் எங்களை காக்க வல்லவர் என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறேன். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம், போற்றிடுவோம் தலைமுறை தலைமுறையாய். எங்கள் அடைக்கலம் நீர்தானையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. வேகமாய் முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலம் நீர்தானையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலம் நீர்தானையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வலுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றி கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம் தலைமுறை தலைமுறையாய். எங்கள் அடைக்கலம் நீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமா ஆண்டவரே, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்தமான தெய்வத்தை நாங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பாதபடியில் நிற்கும் இந்த நேரம் எங்களுக்கு இன்பமானது என்று உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய
அமைதியான இன்பமான இந்த சன்னிதானத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சார்பில் நீர் செயலாற்றும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வலது கரம் எங்களுக்கு பராக்கிரமம் செய்வதற்காக உமக்கு நன்றி. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. சத்துருக்கள் மத்தியில் எங்களை தலகுனிய விடாது எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி. நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் அறியாததும் எங்களால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம், நாங்கள் நினைக்கும் காரியங்களை எல்லாம் எங்களால் முடியும் என்று எங்களோடு வார்த்தைகள் மூலம் உடன்படிக்கை செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துபவரே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக சுதந்திரித்துக் கொள்ளும் போது அந்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். திறக்க கூடாதவாறு அடைப்பவரும் அடைக்க கூடாதபடி திறப்பவருமான அற்புதமான தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் உடைக்க உம்மால் மட்டும் முடியும் என்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்க உம்மால் மட்டும் முடியும் என்றுமே ஆராதிக்கிறோம். பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகளை திறக்க செய்தவரே நீர் அற்புதமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, வானத்தை திறந்து ஆசீர்வாதங்களை ஊற்றும் தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்க எங்களை நிரப்ப வல்ல தேவன் நீர் மட்டும் தான் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நெருக்கமான பாதையில் எல்லாம் நடந்து சென்ற எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி விசாலமான பாதையில் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிலும் நாங்கள் தடுமாறாமல் எங்கள் கரத்தை நீர் பிடித்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ஈராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் அந்த வார்த்தைகள் மூலம் உடன்படிக்கையின் தேவனாய் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. சொன்னதை செய்து முடிக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் கைவிடாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே என் இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே என் இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதிற்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே என் இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே என் இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர்.
நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீர் நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீர் நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே என் ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின துந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை நம்ப பண்ணின ஒவ்வொரு வார்த்தைகளாலும் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன். ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமும் எங்களோடு நீர் உடன்படிக்கை செய்த தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இரக்கம் நிறைந்தவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் ஆகிய தேவாதி தேவன், என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீர் ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நீதிபரராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நீதியுள்ள தேவனாய் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் எங்களை வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் எல்லாம் திருப்தியாக்கும் தேவாதி தேவன் உமக்கே கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீதிமான் கைவிடப்படாதவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானின் மேல் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களாகிய நாங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் வாசம் செய்ய இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களுக்காக பிதாவின் ஆவியானவரிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாகிய உம்முடைய வாய் ஞானத்தை உரைத்து நீதியை பேச தேவன் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாய்களில் துதிகளை தந்து உம்மை துதிக்க வைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்க தெரியாத எங்களுக்கு துதியை சொல்லி தந்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் நீர் எங்கள் மேல் கண் வைத்து எங்களை காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை தந்த எங்கள் நல்ல தேவனே, நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்றவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவாதி தேவனை துதிக்கும் பாடல்களை என் வாயில் தந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவாதி தேவனை துதிக்கும் புதிய பாடல்களை எல்லாம் என் வாயில் தந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யாக்கோபின் தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயும் அனுகூலமான துணையுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஒருபோதும் தள்ளாட விடாத தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்குள்ளே நான் உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்கள் மத்தியில் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை தெரிந்தெடுத்த தேவன். உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்தெடுத்த தேவன். உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு எங்களை தகுதியாக்கின தேவன். பரலோக தேவனுடைய வாசல் படியில் வந்து காத்திருக்க செய்த தேவன். அந்த வாசல் படியில் நிற்க எங்களை தகுதியாக்கினவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவன் நிர்வாணங்களுக்கு மேலாக உயர்ந்தருள உம்முடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. சத்துருவுக்கு எங்களை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே எங்களுக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவோ
சத்துரு எங்களோடு போராடும் நேரமெல்லாம் நீர் எங்களுக்காக சத்துருவோடு யுத்தம் பண்ணும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் கன்மலையும் எங்கள் ரட்சிப்பும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கன்மலையும் எங்கள் அடைக்கலமும் நீராய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கேற்ற பலன் தரும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள மட்டும் நீரே என் தேவன் என்று உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும் நீரே எங்கள் பரிகாரி என்று உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கையெடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக உம்முடைய பாதத்தில் பணிகிறோம். பெயர் பெயராக உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு தருகிறோம். உம்முடைய பாதத்தில் உம்முடைய இரத்த கோட்டைகள் எங்கள் ஒவ்வொருவரையும், நாங்கள் வசிக்கும் இல்லங்களையும் உம்முடைய இரத்த கோட்டைகள் நாங்கள் ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மா உம்மை மட்டும் நோக்கும் போது உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்களாக நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து உம்மை மட்டும் நம்ப செய்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் நீர் தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிறதற்காக எங்கள் தேவாதி தேவனுக்கே கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து உம்மை ஆராதிக்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிறவருமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே. நீரே என்னை தாங்கி நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரம் எங்களுக்கு பராக்கிரமம் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் நாங்கள் எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கரமங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவர்களின் கைக்கும் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த அளவில்லாத கிருபையினாலும் தயவினாலும் மென்மேலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மென்மேலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மென்மேலும் புதிய பாடல்களால் உம்மை பாடுவோம். பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். உம்முடைய நாமம் ஒன்றே துதிக்கப்படுவதாக. இணையில்லாத உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இனிதான உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வல்லமையுள்ள உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சத்துரு நடுங்கும் அந்த நாமம் துதிக்கப்படுவதாக. நீதிமான் மீது நீர் நோக்கமுள்ள தேவன் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. நீதிமானுடைய பாதையை நீர் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு மனமாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் மண்டியிட்டு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செம்மையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர்வன்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்றச் செய்தீர். வனாந்திரத்தில் வழியுண்டாக்கினீர். நீர் கோணலானவைகளை செம்மையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர்வன்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே.
திறக்க கூடாது அடைப்பவரே, அடைக்க கூடாது திறப்பவரே, தாவீதின் திறவுகோலுடையவரே, திறந்த வாசலை தருபவரே, நீர்கோணலானவைகளை செம்மையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர்வன்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறியும் எங்கள் நல்ல தேவன் நீர். எங்கள் மேல் பிரியமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமை உள்ள தேவன் என்று உமக்கே மகிமை செலுத்துகிறோம். தடைகளை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து எங்கள் முன்னே செல்லும் எங்கள் தேவாதி தேவன் நீர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அகில உலகத்தை ஆளுகிற எங்கள் நல்ல தேவனே, நீர் இம்மானுவேலனாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஐயா. இம்மானுவேலனாய் நீர் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தால் எங்களை நீர் நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையால் நீர் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை பாதுகாப்பேன் என்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உன்னை காத்துக் கொள்வேன் என்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரமெல்லாம் நீர் எங்களுக்காக இறங்கி வரும் தேவனாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். தேவாதி தேவனுக்குரிய பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்தவரே, உமக்கு நன்றி. இன்றைய நல்ல நாளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சமாதானத்தின் தேவனாய் குடும்பங்களோடு இருந்து ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வருவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் எல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடும் நேரம் எங்களுக்காகவே நீர் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக இறங்கி வந்த தேவன் நீர். உம்முடைய நிழலிலங்களை நீர் மறைத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்குரிய பயத்தோடும் பக்தியோடும் எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகத்தான் அற்புதங்களை செய்து எங்களை இதுவரை நடத்தி கொண்டு வந்த தேவன், இனிமேலும் நீர் எங்களை நடத்த போகும் கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் வசிக்கும் ஒவ்வொரு தேசங்களிலும், தேசத்தின் எல்லைகளில் எங்கும் இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமம் ஒலிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசு என்ற வல்லமை உள்ள நாமம் ஆராதிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் உம்முடைய பிரசன்னம் இறங்கி சமாதானத்தை தந்து நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத கிருபைகள் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலமும் சுகமும் நீராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வாழ்க்கைக்கு நீர் போதுமானவர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும். உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எங்களுக்கு போதுமானது. அந்த நாமம் எங்களோடு இருக்கும் போது நாங்கள் பயப்படாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. உம்முடைய சிறகுகளில் எங்களை இணைப்பார செய்யும் எங்கள் தேவன் நீர். நீர் இல்லாத ஒரு நாள், நீர் இல்லாத ஒரு நேரத்தை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. நீர் இல்லாத நாட்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எந்த நேரத்திலும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை. நீர் சொல்லாமல் எங்களுக்கு ஒரு உயர்வு இல்லை ஆண்டவரே. தயை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தி கொண்டு வருவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்களை கரம் பிடித்தவரே, உமக்கு நன்றி.
இதுவரையும் எங்களை தோளில் சுமந்தவரே உமக்கு நன்றி. போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு தந்த பாதுகாப்பிற்காக உமக்கு நன்றி. எங்கள் கால்கள் சறுக்குது என்ற நேரங்கள் எல்லாம் உம்முடைய கிருபைகள் எங்களை தாங்கினதற்காக உமக்கு நன்றி. நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் செலுத்தியுமே ஆராதிக்கிறோம். நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் செலுத்தியுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின போது அவர் கிருபை தாங்கிடுதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளில் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் நாளை இதே வேளையில் சந்திப்போம். அதே வேளையில் நாங்கள் வெள்ளி, திங்கள், செவ்வாய் நாங்கள் லாங் வீக்கெண்ட் எடுக்கிறோம். அதனாலே நாளில் இணையுங்கள். அதுக்கு பின்னதாக புதன்கிழமை இணையுங்களம்மா. ஓகே. மற்றது இன்றைய நாள் என்ன சங்கீதம் வாசிச்சிங்கம்மா? 19. 19ஆ? ஓ 19. ஓகே அம்மா. ஓகே, தேங்க்யூ அம்மா. காட் பிளஸ் யூ. அதோட அது பிரதர் சாரி, நான் ஒரு வரமாட்டேன் அடுத்த கிழமைக்கு. நான் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்ப வருவேன்ட்டு. ஓகே அம்மா. ஓகே சாரி. ஓகே. காட் பிளஸ். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமீன். காட் பிளஸ் அம்மா. ஆமீன். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, வேத வார்த்தைகளோடு, வாசிப்போடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அவருக்கு கர்த்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. விடுமுறை நாட்களிலும்
பிள்ளைகளோடு பிற பிள்ளைகளோடு நேரங்களை சகிக்கின்ற பொழுதும் செலவழிக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்துவாராக, பாதுகாப்பாக வழிநடத்துவார் என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு